புடவை மாற்ற மாட்டியா? புடவை வேற புடவை மாற்ற மாட்டியா? தாத்தால புயிஞ்சி கட்டினியா? சத்தியமா நீ மறுஜென்மமான்னு எனக்கு டவுட்டாவே இருக்குது. யாருன்னா ஒரு சாமியாரை கூப்பிட்டு கேள்விதான் கேட்கணும். இது அந்த சாவித்திரியோட மறுஜென்மமா என்ன பாரு, அதே ஆக்டிவிட்டி மூஞ்சி கீஞ்சி எல்லாம் ஒரே மாதிரியே வருது. மெய்தானா? மெய்யாலுமா? ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அருள்மிகு கடவுள் முருகப்பெருமான் சார்பாக இன்னைக்கு ஒரு 180 பேருக்கு அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கடவுள் முருகப்பெருமான் பேர்ல கொடுத்துருங்க அப்படின்னு அருள்மிகு கடவுள் முருகப்பெருமான் பேர்ல அவருடைய சார்பாக ஒரு 180 பேருக்கும், மற்றும் திருமதி பொன்னம்மா அவங்க உடல் ஆரோக்கியத்துடனும் சந்தோஷமாகவும் மன நிம்மதியாகவும் நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு வேண்டி திருமதி பொன்னம்மா அவங்க சார்பாக ஒரு 100 பேருக்கும் அன்னதானம் கொடுத்திருக்காங்க. முருகப்பெருமானுடைய அருளாசியுடன் எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று நீண்ட ஆயுளுடன் நிறைந்த செல்வத்துடன் சந்தோஷமாகவும் மன நிம்மதியாகவும் வாழணும்னு அண்ணாமலையார் பொற்பாதங்கள்ல வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நம சிவாய நமக. மற்றும் பொன்னம்மா அம்மா அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. ஓம் நம சிவாய. 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 அண்ணாமலையார் உண்ணாமலையம் அருளால முருகப்பெருமானுடைய அருளாசியுடன் எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கிறோம். அடுத்தது இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்கிறவங்க திருமதி பொன்னம்மா. திருமதி பொன்னம்மா அவங்க உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடன் சந்தோஷமாக வாழணும்னு 100 பேருக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. திருமதி பொன்னம்மா அம்மா அவங்க பல்லாண்டு காலம் நீடூடி நீடூடி வாழணும்னு மனசார வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய நமக. அதே போல இந்த படத்துல இருக்கிற சாமி யாருன்னு தெரியுமா? கிரிவலப்பாதையில் இருக்கிற சாது சிவனடியார்களுக்கு இந்த படத்துல இருக்கிற சாமி யாரு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? சில பேருக்கு தெரியும். இவர் கிட்டத்தட்ட 28 வருஷமா கிரிவலப்பாதையில 28 வருஷமா நம்ம கிரிவலப்பாதையில இருந்த சண்முகம் சாமிகள். இவர் நமச்சிவாயம் சாமின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா, தர்மம் எடுப்பார்ல, தர்மம் வாங்குற காசை என்ன பண்ணுவாரு, எதனா ஒரு ஹோட்டல்லையோ எங்கேயோ ஒரு இடத்துலயோ கொடுத்து தர்மம் வாங்குற காசை, ஒரு ஐஸ்காரங்க போனா கூட சரி, அந்த ஐஸ்காரங்க கிட்ட இந்தாப்பா என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது, எல்லா சாமியார்களுக்கும் ஐஸ் கொடுத்துரு. எதனா ஒரு ஹோட்டல்ல இன்னைக்கு என்னுடைய ஸ்பான்சர் என் சார்பில் இந்தா இன்னைக்கு ஒரு 3000 ரூபாய் சேர்ந்துக்குது, இந்த ஹோட்டல்ல இந்த காசு வச்சுக்கோ, இந்த 3000 ரூபாய்க்கு சாமிகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுரு, இன்னைக்கு அண்ணா எடுத்து தர்மம் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு. ஒரு பீடி சிகரெட் பழக்கம் கிடையாது, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஓம் நமச்சிவாய மட்டும் 1 கோடி முறை எழுதியிருக்கிறார். ஓம் நமச்சிவாய மந்திரம் மட்டும் 1 கோடி முறை எழுதியிருக்கிறார். சண்முகம் தாத்தா நிறைய பேருக்கு தெரியும் நமச்சிவாயம் தாத்தா யாருன்னு. அவர் கடைசி காலத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டோம், அவர் அடக்கம் செஞ்சோம். நல்ல மனிதர். அதனாலதான் கலியுக தர்மர்னு போட்டிருக்கோம். கலியுக தர்மர்னா இன்னைக்கு தர்மம் எடுக்கிற காசை தர்மம் பண்றவர்.
இப்ப நம்ம சாமிங்களே நிறைய பேர் பண்றாங்க அந்த மாதிரி. இருந்தாலும் அவர் வந்து மொத்தமா சேர்த்து வச்சு தர்மம் பண்ணார். என்கிட்டயே ஒரு வாட்டி ஸ்பான்சர் கொடுத்துக்கிறாரு. நான் வந்து சேர்த்து வச்சிருக்கேன், இது ஸ்பான்சர் கொடுத்துருங்க, சாமிங்களுக்கு சாப்பாடு போட்டுருங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதர் சண்முகம் தாத்தா நமச்சிவாயம் சுவாமிகள். இன்னைக்கு அமாவாசை, அதுவும் அவரை நினைவு கூறுவோம். இவங்க வந்து சாவித்திரி பாட்டி, இவங்க வந்து இதே ஊர் தான். கண்ணு தெரியாது, சுத்தமா கண்ணு தெரியாது இந்த பாட்டிக்கு. இந்த பாட்டி வந்து கிரிவலப்பாதையில ரமணாசுரம் பக்கத்துல இருந்தாங்க, நிறைய பேருக்கு தெரியும். எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. எந்த ஒரு சின்ன பொருள் கூட, நம்ம புதுசா ஒரு புடவை வாங்கி போய் கொடுத்தா கூட தூக்கி கடைசிடுவாங்க. கட்டில் வாங்கி போய் கொடுத்தா எது கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி சாப்பாடு கூட தேவனாதான். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு குணம் கொண்டவங்க. அதே மாதிரி இவங்க வந்து சாமியார்னு சொன்னா கூட, நான் சாமியார் கிடையாது, நான் வந்து மனுஷ ஜென்மம் அப்படின்வாங்க. இவங்க வந்து நம்ம ஒன் டே ஃபுட் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப இவங்களுக்காக கடமைப்பட்டிருக்கோம். சாவித்திரி பாட்டி அவங்கள நினைவு கூறுறோம் இன்னைக்கு அமாவாசை. அதுவும் அதே போல நம்ம கிரிவலப்பாதையில வாழ்ந்து இறந்த சிவனடியார் சாதுக்கள், இங்க ஆத்மா வந்து இந்த அண்ணாமலையில கலந்துருக்கு. அந்த சிவனடியார் சாதுக்கள் சித்தர்கள் இவங்கெல்லாம் இங்க ஜீவாத்மாவா இருக்காங்க. அவங்களுடைய ஆத்மாவுக்கு இன்னைக்கு எல்லாரும் அவங்களுடைய ஆத்மாவுக்கு பிரார்த்தனை பண்ணிங்க. சமர்ப்பணம் அமாவாசை. எதுவும் ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால இன்றைய தினம் அன்னதானம் செய்த குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சாப்பிடுங்க சாமி, சாப்பிடுங்க சாமி, சாப்பிடுங்க சாமி. நம சிவாய, நம சிவாய. இதுவா மடத்துக்கு தினசரி அன்னதானம், அவ்வளவுதான். ஒன் டே ஃபுட் சர்வீஸ்ன்றது அது வண்டியில குத்துது, அதனால தினசரி அன்னதானம், அவ்வளவுதான். இது பேர் என்ன வைக்கிறது அண்ணாமலையில போய், அதான் அன்னதானம்ன்றதே ஒரு பேர் தானே. ஆமா, மடப்புல ஒன் டே ஃபுட் சர்வீஸ். அது நிறைய பேர் எங்க போறீங்க கேட்டா ஒன் டே ஃபுட் கிட்ட போய் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அன்னதானம், தினசரி அன்னதானம். அப்புறம் அவர் பேர்ல வச்சுட்டோம், அவ்வளவுதான். பேருன்னு இல்லை, ஒன் டே ஃபுட் சர்வீஸ் பேரு. அண்ணாமலையாருடைய அன்னதானம் வச்சுங்களா. சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்க கொடுத்தீங்கல்ல, நீங்க ஸ்பான்சர் கொடுத்தீங்கல்ல ஒரு நாள். இவர் வந்து 28 வருஷமா அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இளநீ கடையில் போவார். ஒரு இளநீ கடைக்கு போயிட்டு ஒரு 2000 ரூபாய் காசு எடுத்து அந்த இளநீ கடையில் கொடுத்துட்டு, அந்த இளநீ கடை கூட இன்னைக்கும் இருக்கு. நம்ம நேர அண்ணாமலை பக்கத்தில் இது பாருங்க இளநீ கடை. அங்கே ஒரு 2000 ரூபாய் காசு கொடுத்து சாமிங்களுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணிட்டுங்க. ரொம்ப வயசானவர் இப்படி தள்ளி தான் அப்படி அந்த இதில் தான் இப்படி போவார். ரொம்ப ஒரு பயங்கரமான கோவக்காரர். அது இல்லாமல் அவரே அடிச்சுப்பார். யாருன்னா வந்து அவர் எதனா சொல்லிட்டா உங்களை அடிக்க மாட்டார், அவரே அடிச்சுப்பார், அடிச்சு ரத்தம் வச்சுப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன். கடைசி வரைக்கும் உண்மையிலே அவரெல்லாம் வந்து நல்ல ஆத்மா. அதனால தான் அவங்கெல்லாம் வந்து நம்ம கூடயே வச்சிருக்கோம். நம சிவாய வாழ்க, நாதந்தான் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகங்கெடுத்தாண்டி வேந்த நடி வெல்க. நம சிவாய வாழ்க, நாதந்தான் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க.
நமச்சிவாயம். போங்க உள்ள போங்க, உள்ள போய் சாப்பிடுங்க. வாங்கிட்டீங்களா கிண்ணத்துல? சரி. சிவாய நம. நமச்சிவாய. வெயிட் பண்ணுங்க. அது வந்து ஏற்றிருக்கோம், 1500 ஏற்றிருக்கோம். இது சரிங்க. சரி, ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். சாமி இதான பேர். நமச்சிவாய். வாங்க ஐயா. நமச்சிவாய் ஐயா, ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க. நமச்சிவாய். போயிட்டு வந்தா நன்றி. நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷங்க. நமச்சிவாய். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ்ங்க. நீங்கள் கொடுக்கறது இப்படி தான் அன்னதானமாக தான் வந்தாலும் வரலாம். டெய்லி அன்னதானம் கொடுத்துட்ருக்கோம். சிவாய நமச்சிவாய். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. நமச்சிவாய். போயிட்டு வாங்க. போங்க புல்ல போய் கை கழிட்டு சாப்பிடுங்க. போங்க. அமெரிக்காவில் இருக்கிறாங்களா? சொல்லிக்கிட்டியா? சரி, ரைட். சரி, ஓகே. அமெரிக்கா வரைக்கும் சொல்லிட்டியா? சரி. அன்னதானம் எந்த குறையும் இல்லை. எல்லாம் சுவையான உணவு, சாப்பிட நல்லா இருக்கு. மற்ற இதெல்லாம் சோறு உதவியாக குச்சியாக இருக்கும். ஆனால் குறைவான சாப்பாடு தான் சாப்பிட முடியும். நல்ல சாப்பாடு அண்ணாமலையார் அருளாலே தான் கிடைக்கும். ஆமாம், எல்லாம் நடந்த அண்ணாமலையார் வேண்டிக்கணும். ஆமாம். ஓம் நமச்சிவாயம். அண்ணாமலை கரோரா. தொடர்ந்து அன்னதானம் ஆளுக்கு வந்து சாப்பிடுவார். தொடர்ந்து நல்லா இருக்கலாம். சாப்பாடுக்கு எந்த குறையும் இல்லை. அப்புறம் வடபாயாசம் எல்லாம் சாப்பாடு தெரிஞ்சுக்கலாம். கல்யாண சாப்பாடு. கல்யாண விருந்து மாதிரி இருக்கலாம். அப்படித்தான் இருக்கலாம். கல்யாண விருந்து சாப்பிட்ட மாதிரி டேபிள் போட்டு நல்ல சாப்பாடு. ஆமாம், அண்ணாமலை கரோரா. ஓ நமச்சிவாயம். ரொம்ப சந்தோஷம் சாமி. எல்லாரும் நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்றவங்க, நமக்கு தொடர்ந்து உதவி பண்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி. சிவாய நமச்சிவா. அப்புறம் சாமி என்ன சொல்லணும், டெய்லி எங்கேயாவது பார்க்குறோம், அங்கே தான் பார்க்க முடியாது போது, எங்கேயாவது டெய்லி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். நம்ம ரொம்ப சாமி இவர் பக்கத்தில் உட்காந்துருந்தவர் எல்லாமே
வண்டியில நான் கூட்டிட்டு போவாரு வருவாரு. ஏன்னா ஒரு மலப்பாவும் இருக்கு எங்களுக்கு தூரமா. நான் இருக்கிறது இந்த செட்டில் இருக்கிறதுங்களா, இப்பதான் அஜயநாமலை தாண்டி அங்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு மலப்பா இருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துல நாங்கள் உணவு விடுறோமா எட்டி கொடுத்தது மாதிரி நாங்கள் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு வசதியாகவும். அதெல்லாம் அவருடைய இது, நம்மளது ஒண்ணும் கிடையாது. நீங்க அதாவது அங்கேயும் நல்ல சாப்பாடு, அங்கேயும் எந்த குறையும் இல்ல. கொஞ்சம் நடந்து போறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு வச்சு, மற்றபடி சிரமம். அங்கே இருக்கிற பக்கம் எங்களுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு அது ஈஸியா போச்சு. அந்த பக்கம் இருக்கிறவங்க ரொம்ப தூரம். ஆமா, இல்ல அந்த பக்கம் இருக்கிறவங்க பயன்படுறாங்கல்ல. நெறிய பக்கம் இருக்கிறவங்க மெயின் ரோடு ஷார்ட்டாக வந்துடுவாங்க. யாருமே வந்து எதுவுமே பயன்படாம ஒன்றும் இல்லைங்க. எல்லாருமே எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கிட்டே. அதாவது அந்த மாதிரி ஏதோ ஒரு உயிர்க்காக இன்னொரு உயிரை வந்து படைச்சிருக்கிறான் கடவுள். ஒன்றா காத்துக்கிட்டே இருக்கு. எதை கவர் அப்படின்னு வண்டை வந்து தவளை எப்போ வண்டை பிடிக்கலாம்னு இருக்கு. அந்த தவளையை பாம்பு பிடிக்கிறது இருக்கு. அந்த பாம்பை கருடம் பிடிக்கும். அது மாதிரி நம்மளும் தப்ப முடியாது. பதில் சொல்லி ஆகலை. கண்டிப்பா கண்டிப்பா. புள்ளிமானும் படித்தா பெரிய புளியும் படித்தோம். அது ஓடுற ஓடு இது வந்து 4 கால சந்தோஷம் ஐயா. மணி 12 ஆயிடுச்சா? அம்மாவாசை பிறந்துச்சான்னு பாருங்க. அப்புறம் சுற்றி போட்டுக்கலாம். யாருக்கு விடணுங்க. யாருங்க அமாவாசை யாருக்கு பிறந்துச்சு? ஜாதி தாத்தா, வா தாத்தா, வா வா. உடம்பு எப்படி இருக்குது, பரவாயில்லையா? இதில் போட்டு பார்த்தா ரொம்ப ஓவரா போய் சொல்லி பிபி சுகர்லாம் எதுவும் இல்லையாம்மா? ஆனால் கத்திரியா அதோட கொஞ்சம் போயிட்டா மாதிரி சாப்பிடுவோம். மாத்திரைலாம் போடுறே இல்லையா? தாத்தா ரொம்ப ஏன் அங்கேயே அவ்வளோ தூரம் போனீங்க? மாத்திரை வந்து போனீங்க. மாத்திரை எழுதி கொடுத்துக்கிறாங்களா? சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து போகாதீங்க. ஓ பாட்டி, என்ன பாட்டி எங்க போயிருந்தா? உட்கார் சாப்பிடலாம், உட்கார். சாப்பாடு எப்போ வேணும்? பின்னா எப்போ வேணும்? வடை கொடுக்கட்டுமா? வடை அப்பளம், வடை அப்பளம் மட்டும் கொடுத்தா கையில் இருப்ப வேணா வேண்டாம். சாப்பாடு வடை அப்பளம் மட்டும் கொடு. உட்காந்து இந்த வடை அப்பளம் சாப்பிடு. உட்காந்து உட்காந்துக்க. உட்கார். வடை அப்பளம் சாப்பிடு. சாப்பாடு சாப்பிட்டியா? வடை அப்பளம் சாப்பிட்டு பாயசம் குடிக்கிறியா? இப்ப சாப்பாடு போட்டுமா என்ன? அப்புறம் நீ தானே வேணாண்ணா? நீ தானே பாட்டி வேணாண்ணா? சரி சரி வைக்கிறவா. சும்மா ஒரு வாய் மட்டும் போதுமா? வடையை கேட்பட்ட பாரு. நான் பாட்டி நீ மறுபடியும் இன்னொரு வடையை கேட்பட அப்படியே வை. வடை அப்பளம் இலையில வை. ஏன் அங்க வைக்கிற? சாப்பிடு. கொஞ்சோண்டு போடுறா. கொஞ்சோண்டு போடுறா. ரவோண்டு போடு. ரவோண்டு போடு. போதும் விடு. போதும் விடு. போதும் விடு. சாப்பாடு நல்லா இருந்ததுங்களா? சரிங்க, ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. ஹேண்ட் வாஷ் அங்கே பண்ணிங்க. அங்கே போயிட்டு சாப்பாடு இறங்க மாட்டேந்தா? அது வயசு கோளாறு, ஒண்ணும் இல்லை. போ. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அப்புறமா பேசலாம். சரி சரி, நீ சாப்பிடு.
நான் சாப்பிட்றேன். நேத்தே சாப்பிட்டேன். நான் நேத்தே சாப்பிட்டேன். நேத்து சாப்பிட்டேன். நான் நேத்து தான் சாப்பிட்டேன். நேத்து சாப்பிட்டா போதும். நாளைக்கு சாப்பிடுவேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்றது. ஏன் குண்டாகிறனா உடம்பு குறைக்கலான்னு ஒன்றும் குண்டா இல்லை இல்லையா? இல்லை ஒல்லியா தான் இருக்கிறனா? சுத்தமாக தான் இருக்குது. திட்டமா தான் இருக்கிறனா? சரி, அப்ப சாப்பிட்றேன். சாப்பிடுவா நீ சாப்பிட்டு முடிச்ச உடனே சாப்பிட்றேன். என்ன பட்டினா இருக்காது. பட்னியாலாம் இல்லை. நீ சாப்பிடு பாட்டியே. நீங்க சாப்பிட்டாச்சு. சரி சரி. ஃபர்ஸ்ட் வந்து வந்தீங்க. ஃபர்ஸ்ட் இங்கே சாப்பிட்டு ரொம்ப இடத்துல நீங்கள் ஸ்பான்சர் நம்ம வாசல்ல நீங்க. ஐயோ 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 எங்கே இருந்து வளம்புரி விநாயகர்லேருந்து நம்ம இடம் 9 இடம். அதனால அப்படி இப்படி காலை டிஃபன் ஓடிடுது. சரி. இங்கே ஓடிடுது. இடையில அப்படி இப்படி சரி. அடிமுடி போவேன் உங்களை முடிச்சுட்டு அது இன்னைக்கு அமாவாசைல, அதனால அன்னைக்கு நிறைய இருக்கு. ஆமா சரி சார். நான் அதனால தான் என்ன பண்றது தெரியுமா? முன்கூட்டி தெரிவிக்கணுங்களா வெரைட்டியை குறைக்கிறதுக்கா? ஆஹா இங்கே எதுவுமே செய்ய ஆஹா நான் இப்போ அதனால தான் எடுத்துன்னு போய் கொடுத்து நிறைய வீணாகுது. இல்லை வீணாகுதுன்னா அதனால என்ன பண்ண, இங்கேயே வாங்க. ஒரு மணி நேரம் லேட் ஆனாலும் சாப்பிட்டு ஆமா வயிறார சாப்பிட்டு சந்தோஷமா போங்க. ஆமா போயிட்டாங்க. ஒருத்தர் வெளில போய் சொல்லிட்டு போறாரு வேணான்னு போற மாதிரி நல்ல சாப்பாடியா போயணும். 2 பேரும் உள்ள ஆந்திராக்காரன் இந்த சாமி நாங்கள் கிரிவலம் போயிட்டு தான் சாப்பிடணும். அவர் திருப்பி போய் தெலுங்குல சொன்னார் நல்ல சாப்பாடு அச்சா அப்படின்னு. திருப்பி 2 பேரும் சரி கொடுப்பன வேணும் எல்லாத்துக்குமே. அண்ணாமலையார் கொடுப்பன சாமி. சரி சரி. பசி எடுக்கலையா? ஏன்? வயசு கோளாறா இருக்கும். சாப்பிடு. இந்த வயசுல அந்த கோளாறு வரும். இந்த பேர் திரும்ப பேசுற நீ. இந்த பேர் சாப்பிட்றன்றல்ல திரும்ப என்ன சொல்லுங்கிற சாப்பிடுன்னு. எல்லாரும் சாப்பிடுறாங்க. எல்லாரும் சாப்பிடணும். ஆமாம் அப்போதான் அவங்களுக்கு கிட்டே இருக்கும். அவங்க எல்லாம் சாப்பிட்றாங்க எழுதி. நான் சாப்பிட்டேன்னா காலி ஆயிடும். ஆமா அந்த அளவுக்கு சாப்பிடுவேன். எங்க சாப்பிடவே மாட்டேன். நீ பாத்தியா? ஆமா எப்ப பார்த்த? இன்னும் வரேன் பார்க்குறேன். எங்கன்னா எதிர்க்கு வாங்கி சோறு வைக்கலையே கிடையாது. சத்தியமா கிடையாது. முட்டை நானும் கூட வச்சுட்டேன். திட்டு போறேன் பாட்டி சொல்றத கேளு. நீங்க எல்லாம் சாப்பிட்ட பிறகுதான் பாட்டி சாப்பிடுவேன் நானு. அதெல்லாம் தப்பு. நீ முட்டை அம்மாத்தையோ வாரத்துக்கு சாப்பிடாத உயிரை வச்சுட்டு கிடக்குற. மற்ற பேர் எல்லாம் சும்மா கிடக்குறாங்க. எல்லாரும் சாப்பிடும் போதும் இவங்க நீ சாப்பிடும் போது தான் எல்லாரும் சாப்பிட்றாங்க. என்ன அர்த்தம் கேட்டு போடுறது? எல்லாரும் மற்ற சரி நீ இப்ப சாப்பிடுறியா இல்லையா? எனக்கு பிடிக்காது. ஒரு நாள் கூட உட்காந்து சாப்பிடுமா பாட்டி அன்னதானம் கொடுக்க போனாலே எல்லாரும் சாப்பிட்ட பிறகு கடைசியா தான் பாட்டி சாப்பிடுவேன். வண்டியில போனாலே இப்ப உட்கார வச்சு போடுறேன். இப்ப நான் உட்காந்து இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. உட்காந்து சாப்பிட்டு இருந்தா நல்லா இருக்குமா அது? சரி கோச்சிக்கல நீ சாப்பிடு. என்ன பண்றாங்க அவங்க என்னென்னமோ வேலை செய்ய போடுறாங்க. நம்ம சாப்பிடாத இருந்தா அவங்களுக்கு என்ன காசுக்கே வந்துச்சு பாரு. சாப்பிடு பார். கம்முன்னு பேசிக்கினே இருக்கா சாப்பிடும் போது. புடவை மாத்த மாட்டியா? வேற புடவை மாத்த மாட்டியா? தாத்தால பூஞ்சி கட்டினியா? சத்தியமா நீ மறுஜென்மமானா எனக்கு டவுட்டாவே இருக்குது. யாருன்னா ஒரு சாமியாரை கூப்பிட்டு கேள்விதான் கேட்கணும். இது அந்த சாவித்திரியோட மறுஜென்மமா என்ன பாரு. அதே ஆக்டிவிட்டி மூஞ்சி கீஞ்சி எல்லாம் ஒரே மாதிரியே வருது. மெய்தானா? மெய்யாலுமா? காஞ்சி
அப்படியே ஒரே போட பிஞ்சு பிஞ்சு கட்டிக்கிற. ராத்திரி புஞ்ச காலில் கட்டுற. எனக்கு ரொம்ப டவுட்டாவே இருக்குது. ஏன்னா அது பண்ற அத்தனை அட்டகாசம் நீ பண்ண பாரு நீ ராத்திரி புழியறே இல்லையான்னு நான் வந்து பாக்கணுமா? பாரு அப்ப சொல்லுவேன். சரி வந்து பாக்குறேன். ஒரு படம் தான் புளி படம் ராத்திரி. எத்தனை மணிக்கு ராத்திரிக்கு? குளிச்சுட்டு கட்டிப்ப. சரி. ஆனா அந்த பழக்கம் மட்டும் சாவித்திரி கிட்ட இல்லையே. அது வேற டிபார்ட்மெண்ட். புரியும் எல்லாருக்கும். எதுனாங்க போகுது நான் குளிச்சுட்டு தான் கட்டுவேன். குளிச்சுட்டு தான் கட்டுவியா? தெரியாது. குளிச்சுட்டு நான் குளிச்சா போனா கூட வேற படம் வச்சு கட்டிக்குவேன். குளிக்க முடியல வெய்யா அப்புறமா மெதுவா குளிப்பேன். எப்படியோ காலம் கழிக்கிறேன் நான். எப்படியே காலம் கழிக்கிற. வீட்டுக்கு மட்டும் போக மாட்டேன்ற. என்ன ஊருன்னு கேட்டா சொல்ல மாட்டேன்ற. ஒண்ணும் இல்ல சாப்பிடு. அப்புறம் எனக்கு ஊடு. சரி சரி சாப்பிடு சாப்பிடு. அப்புறமா சாப்பிட்டு அப்புறமா பெஞ்ச தட்டு. என் மருமோ ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஒன்றும் சொல்லாது. நான் உன்கிட்ட எதுவும் பேசல. நீ கம்முன்னு சாப்பிடு. ஒன்றும் சொல்லாதுமா. அவளும் பேச மாட்டா. நீ சாப்பிடு. அவளும் பேச மாட்டா. சொன்னா சொல்றேன். சாப்பிட்ற நேரத்துக்கு பேச மாட்டா. சாப்பிடு. நீ சாப்பிடுமா அதான் சொல்லுவேன். நீ யார் சாப்பிட்டாலும் சாப்பிடுவோம். நீ சாப்பிடு. அதான் இந்த ஊரே சொல்லுவேன். சாப்பிட்டுறேன். வேற ஒன்றும் இல்லை. அந்த அம்மா குண்டாகிறேன். அதனால டயட் இருக்கிறேன். சாப்பிடாம ஒல்லி ஆகிறதுக்காக சாப்பிடாம ஒல்லி ஆகணுன்றதுக்காக. ஏண்டா அது கட் பண்ணிட்டியா? ஆஃப் பண்ணிட்டியா? சாப்பிட்டியா? சாப்பிடு. அது நீ என்ன ஊரை மட்டும் கேட்டுறாத. தயவுசெய்து என்ன ஊருன்னு மட்டும் கேட்டுறாத. கேட்டேன். என்ன ஊரா? என்னவா? இல்ல ஒண்ணும் இல்லை. நீ சாப்பிடு. சரி நைட்டு துட்டுலாம் கொடுத்தாரா? என்ன பண்ண? துட்டு கொடுத்தாரா? துட்டு கொடுத்தாரா? என்ன பண்ண? கீழே எங்க போட்டியா? நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அது நீ கொடுக்க மாட்டேன். சரி கையில் வச்சுக்கிறீங்கள? நான் கொண்டாந்து 20 ரூபா கொடுத்தான். 20 ரூபா கொடுத்தாங்களா? அப்புறம் எனக்கு வேண்டாம். எங்கேயும் போக மாட்டேன். யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். சாப்பிட்டு இப்போ நீ கோச்சிக்காத. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. என்ன பண்றோம்னா வேலையுமோ நீயுமோ சாப்பிடு. வேலை செய்யி. படுத்துக்கோ. தூங்கு. ஏந்திரு. வேலை செய்யி. என்ன அர்த்தம்? என்ன பண்ண சொல்ல. எனக்கு தெரியாது. என்ன பண்ணா வாயை தந்து சொல்ல. வாயில என்ன வச்சுக்கிறா? எதுவும் பண்ண மாட்டேன். சாப்பாடு வேணும். அதுக்குதான் வேணாண்டா போடாதான் வச்சிருந்தா அதே கொஞ்சம் போட்டு சாப்பிட முடியலையா? போதும். அது ஒரு வாட்டி இந்த வயசுலாம் அவ்வளவுதான் சாப்பிடுவாங்க. காத்தால பிடிச்சி சாப்பிடல. நீ சத்தியமா நீ இதெல்லாம் நினைச்சிக்கோ. காத்தால பிடிச்சி சாப்பிடலையா? பசி எடுக்கலையா? அங்க இருக்கிறவங்களும் கேட்டு பாரு. காத்தால பிடிச்சி சாப்பிடலையா? பசி எடுக்கலையா? அங்க இருக்கிறவங்களும் கேட்டு பாரு. அவங்க காத்தால பிடிச்சி சாப்பிடல பாட்டி. அதனாலதான் 2 வாட்டி வாங்கி சாப்பிடுறியா? எதுவும் இப்ப நிறுத்திட்டிய போதுன்றிய. ஒரு வாட்டி சாம்பார் சாப்பிடுச்சுல்ல. அப்புறம் என்ன 2வது வாட்டி போடுச்சா? சரி நீ சாப்பிடு சாப்பிடு. போதுமா? போதுமா? எடுத்து வச்சிருக்கியா? போதும் போதும் போதும். நீ போய் சாப்பிடு. நீ போய் சாப்பிடு. அப்பா நீ போய் சாப்பிடு. சாப்பிட்டேன். இப்பதான் கை கழுவுற. இப்பதான் சாம்பார் வாசம் அடிக்குது. இப்பதான் சாப்பிட்டேன். இப்பதான் சாப்பிட்டேன். இப்பதான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு 2 நிமிஷம் தான் ஆகுது. ஆமா சரி பரவாயில்ல. பரவாயில்ல. சாப்பிட்டேன். யார் எப்படி இருந்தாலும் யார் எப்படி போனாலும் பார்த்து சாப்பிடு. சரி 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 சாப்பிட்டேன். யார் என்ன பண்ண போறாங்க? என்ன சொல்ல போறாங்க? எல்லாரும் தான் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிடு. சாப்பிட்டு சாப்பிட்டு. சாப்பாடு சாப்பிட்டுக்கிறாங்க எல்லாரும். நீ சாப்பிடு. போதுன்னா ஏந்துக்கோ. போதுமா? போதுமா? போதும்.
தண்ணி எடுத்து குடி. அதிகம் இது அதிகமா? அது சாப்பிடாது, அவ்வளவு சாப்பிடாது. பாயசம் குடிச்சிட்டியா? பாயசம் குடிச்சிட்டா இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டுமா? சாப்பிடாது, அது உடம்பு. அதுவே குடிப்பேன். அதுதான் குடிப்ப. பயங்கரமான ஆள் தான் நீ. ஆனா சாதாரண ஆளே கிடையாது நீ. என்ன? அது மாதிரி தான் குடிப்பேன். இதெல்லாம் சாப்பாடுலாம் வேலைக்கு ஆகாது. 5 மணிக்கு வருதா? எங்கம்மா சாப்பிட்ட? பாயாசம்னா அடிப்ப. பாயாசம் இன்னொரு கப்பு கூட சாப்பிடுவேன். அது மட்டும் சாப்பிடுவேன் நல்லா. சோறு இறங்காது, பாயாசம் மட்டும் இறங்கும். சோறியெல்லாம் சாப்பிட மாட்டேன். சரியா? வெறும் பாயாசமா குடிச்சுன்னு இருப்பேன். இன்னொரு கிளாஸ் வேணுமா? வேணாம். அது 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 என் பொண்டாட்டி அது. ஆமா, வைக்காதம்மா. நம்பலே நீ? ஆமா பாட்டிய கேளா அண்ணா, கேளா. பாருமா அது இலை எடுத்துமா பாட்டி. கை இங்க கழுவாத. இட்டு போடா, இட்டு போடா. வா வா, இட்டு போடா. இங்க கழுவாத பாட்டியா. பாட்டிய வா 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 போ. எல்லாரும் உங்க பேர் சாப்பிடுறாங்கல்ல? அந்த இடத்துல இது சின்ன எடுத்து கை அண்ணன் கூட எடுத்துங்க. ஒரு அண்ணன் கூட இரு இரு இரு. ஒரு வாய் சோறு தின்ன ஒரு வாய் சோறு தின்னாலும் சோறு தின்னல, கை கழுவ கூடாதுங்க. இவ்வளவு பேர் நடக்கிறாங்க, சாப்பிடுறாங்கல்ல. மானம்ப இரு, கை அந்த அண்ணன் கூட கழுவி இரு. அந்த மாதிரி பண்ணாத. கையை கூட கிடையாது. அரிசி எண்ணி தான் சாப்பிட்டு நீ கை கழுவ. கை கழுவு. கழுவு. சாவித்திரியே சமாளிச்சேன் தெரியுமா? சாப்பாடு போட்டு கிளம்பி போயினே இருப்பேன் நானு. ஆனா உன்னதான் சமாளிக்க முடியல என்னால. பொண்ணுதான், இந்த பொண்ணுதான், இந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பாருமா யாரும் பேசுறாங்க. ஆமா, உண்மையாதான். யாரமா யாரமா பேசுறாங்க. பேசுறாங்க. ஏமாத்துறான்னு பாக்கலையா? ஏமாத்துங்களா? நீ என்ன ஏமாத்துறது? உண்மையாவே எங்க வீட்டுக்காரர் தான். ஆமா. சரி சரி. சந்தோஷம் சந்தோஷம். இத்தனை நாள் சொல்லல. காத்தால் கூட நினச்சேன், காலையில் கூட நினச்சேன். அங்கே வந்து பார்க்கணுன்னாங்க, வரவே இல்லையே. காலையில் அது நினச்சேன். நான் என்ன தெரியாது. நல்ல மாதிரி சந்தோஷமா இருக்கு. புருஷனுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்பதான் புருஷனுக்கு நல்லா இருக்கு. இல்லைன்னா அப்படின்னு தான் போவாங்க எல்லாருமே. நாட்டிலே கொண்டாச்சி நல்லா இருக்கிறனா தான் குளிப்பாங்க. இல்லைன்னா கோழி அப்படின்னு சரி. நீதான்பா இது கேளு. இது இங்க சாப்பாடு போடுற இடத்துல பொண்டாட்டி, வீட்டுல வேற பொண்டாட்டிக்குது. ஆமா, இது இங்க இருக்கிற பொண்டாட்டி, வீட்டுல வேற பொண்டாட்டிக்குது. வச்சிருந்தா போதும். 2 பேருமே வா. தாராளமா நல்ல மாதிரியா வச்சிருக்கணும். இல்லைன்னா வேணாம். வேணாமா? இல்லைன்னா ஒரு பொண்டாட்டி தான் வேணும். 1 போதுமா? 2? 2 வேணும். ஏன்? 1 தான் வேணும். சரி, 1 தான் வேணும். வேற 2 பேர் வேணும். பாயசம் குடிக்கிறியா? அவளை சாவடிக்க பார்க்கலையா? சாவடிக்க பாக்குறா? ஐயோ, அது மாதிரி 2 பேர் கூட சாவடிக்க பாக்குறியா நீ? அவ்வளவு அதெல்லாம் 2 பேர் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. சரி, வீட்டுக்காரருக்கு எத்தனை பொண்டாட்டியா? ஒரு வேலை இல்லைனாலும் ஒரு வேலை சண்டை வரும். சண்டை வந்துடும். சரி, உங்க வீட்டுக்காரருக்கு எத்தனை பொண்டாட்டியா? எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு தேசம் வேற யாரும் இல்லை. நான் தான். நீ தானா? ஐயோ பாவம் மனுஷன். அவங்க யாரையும் கட்டல. ஏன்? கட்டிக்கிட்டு இருக்குதான். வயசாச்சு. வயசானதால கட்டல. வயசாச்சுன்னு கட்டிக்க மாட்டேன்ட்டாங்க. நான் சொன்னேன் யாருன்னா பார்த்து கட்டி பாத்தியா? இந்த மாதிரி ஒரு தங்கமான மகராசி. ஏய் மீனா, நான் சொல்றது தான் சொன்னேன். ஏய் மீனா, வா, பாட்டி முக்கியமான விஷயம் பேசுட்டு வா. மீனா வா வா, நம்ம கிளம்பலாம். சாம்பாரை ஊட்டுக்குமா? இந்த பாட்டிய அவங்க வீட்டுக்கார இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டான்.
ஏன் பாட்டி வயசா இருந்தாலும் அவர் பண்ணிக்கலையா சொல்றதானே நீ உங்க வீட்டுக்காரர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னதானே பொய் சொன்ன மவள அவதான் அப்படியே இன்னொரு கல்யாணம் பண்றாங்க வயசானவங்க போய் யார் பொண்ணு கொடுப்பாங்க வயசாகி போச்சு அவங்க வீட்டுக்காரருக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க பொண்ணு கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவியா ஆஹா அப்போ சொல்ல மாட்டேன் இப்பதானே கொண்டாந்து முடி சொன்னேன் ஏன் நீ தான் சொல்ற நான் தான் சொல்றேன் கல்யாணம் போனோம் மயில் வேணாம் ஒரு புருஷனை கட்டிட்டா இதெல்லாம் கணக்கு போடக்கூடாது இதெல்லாம் சொல்லக்கூடாது இதெல்லாம் இருக்கக்கூடாது இந்த கணக்கெல்லாம் விட்டுடு இந்த கணக்கெல்லாம் விட்டுடு இனிமேல் ஆமாம் நான் சொல்கிறேன் ஏம்மா நான் சொல்கிறேன் இனிமேல் இந்த கணக்கெல்லாம் விட்டுட்டு சொல்லு இந்த கணக்கெல்லாம் விட்டுட்டு சொல்லு இனிமேல் இந்த கணக்கெல்லாம் வேணாம் உன்னோட வச்சுக்கோ உன்னோட வச்சுக்கோ யாரும் வேணாம் யாரும் வேணாம் யாரும் பாட்டியை கொடுத்துடலாமா பாட்டி அப்போட வச்சுக்கணும் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது சரிம்மா அவள் என்ன பண்ணுவா ஒரு பொம்மையாட்டி வந்து எல்லாம் நாட்டிலே அவள் முட்டையிலே நாடே நாடே ஆமாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது இது மாதிரிலாம் பேசக்கூடாது சரி எனக்கு பிடிக்காது உனக்கு பிடிக்காதா ஆஹா உனக்கு பிடிக்கலனா பிடிக்காது உனக்கு பிடிக்கல நான் என்ன பண்றது இதுக்கு ஏன் இதை பிடிக்காதுன்றது உனக்கு பிடிக்கல நான் என்ன பண்றது ஏன் வெங்காயம் பண்ணுறது இன்னும் வெங்காயம் பண்ணுவேன் பிடிக்காதுன்னா என்னம்மா வெங்காயம் பண்ணணும் உனக்கு பிடிக்காததுக்கு நான் என்ன பண்றது அதுக்கு அது மூழ்கிடும் அப்புறம் என்ன அது உன் இஷ்டம் ஏன் இஷ்டம் ஏன் இஷ்டத்துக்கு உனக்கு பிடிக்காதுன்னா அது மூழ்கிடுமா நீ போய் எங்க நான் கொண்டாடும் நேரம் வேணான்ற எனக்கு புரியல உனக்கு சொல்றேன் பிடிக்கல நான் என்ன பண்ண முடியா உனக்கு பிடிச்சா போய அப்புறம் என்ன அந்த வேலை என்ன சொல்றேன் ஏன் போறேன்னா கேட்குறேன் கேக்குறியா இப்ப கேட்கலையே இப்ப கேட்டியா ஆஹா இல்லையே கேட்கலையே இப்பதான் கேட்டேன். ஏன் போறேன் அவங்ககிட்டன்னு கேட்குறேன் ஏன் ஏமாத்துறேன் நான் உன்னை ஏமாத்துறேனா அவங்ககிட்ட ஏன் போறேன்னு சொல்லியே இந்த லைன்ல வாங்க இதெல்லாம் என்னோ விட்டு இந்த பேச்சு இல்லை இந்த பேச்சு இல்லை விட்டு சுவாமி சரி, வா, நம்ம போலாமா? கும்பிடுறேன் நீ சாப்பிட்டியாம்மா நான் சாப்பிட்டாதான் அவ சாப்பிடுவா நான் சாப்பிட்டாதான் அவ சாப்பிடுவா ஆமா ஆமாம் ஓடுது எல்லாம் அதுக்கு வந்து நான் சாப்பிட்டாதான் அவ சாப்பிடுவா ஆமா மந்திரம் போடாத மந்திரம் போடாத மந்திரம் போடுறேன் நீ சாப்பிட்டா அதுக்கு வந்துடுமா ஓடுது நீ சாப்பிட்டா என் வயிறு ஆமா நான் சாப்பிட்டாதான் சாப்பிடுவா ஆமா அது சாப்பிட்றது வேற வழி ஓலத்துக்கு வர்றது வேற வழி நான் என்ன சொல்றேன் நீ உன் வீட்டுக்காரர் சாப்பிட்ட பிறகு தானே சாப்பிடுவ சாப்பிட்றதுன்னா நீ இஷ்டப்பட்டு நீ சாப்பிட்ற அதெல்லாம் தப்பு நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது சாப்பிட விட மாட்டேன் ஆமா பச்சை போட்டு சாவடி போய்யா ஆமா ஆமா நான் சொல்லு சாமி சாப்பிட்டியா சாப்பிட்டியா இன்னொரு வாட்டி சாப்பிட்டியான்னு கேட்டு வச்சுக்கிட்டு பெஞ்சு தூக்கி தலைமையில போட்டுருவேன் எனக்கு ரொம்ப நீ சாப்பிட்டுக்க மாட்டேன் சாப்பிட்டுக்க மாட்டேன் தமிழ் பேசுனா அதுக்கு நம்ம படம் எப்படி இருக்காது சாமி நான் வரைஞ்ச படத்தை ஒரு சொன்ன வரைட்டான் இந்த மாதிரி படம் பாருங்க இந்த மாதிரி படம் வரையணும் கலர் எப்படி வச்சுக்கணும் அது என்ன ஓவியம் படம் வழி போயா படம் ஆமா உன்னதான் வச்சு வரைய போறேன் நான் வரைஞ்சேன் பாட்டி கண்ணா சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிறீ நீ தான் சாப்பிட மாட்டிய கண்ணா சாப்பிட்டு சாப்பிட்டு சரி நான் கிளம்புறேன் நான் அப்புறமா வரேன் போயா ஆமா ஆமா எங்க கொல்லிக்கா கொல்லிக்கா கொல்லிக்கு தான் நம்ம பக்கம் எல்லாம் கொல்லின்னு தான் சொல்லுவாங்க ஆமா கொல்லிக்கு தான் போறேன் பத்துங்க தூக்கம் பத்துங்க அப்புறமா வந்து இது பண்றேன் தூங்கு கோயிலுக்கு போய் தூங்கலன்னா இப்போ தான் தூங்குவேன் சரி 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 ஆனால் நீங்கள் வளர்ந்துட்டு இருக்கிறீங்க சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி தேவை அண்ணாமலையார் அங்கீகரிச்சிட்டு இருக்காரு சரிங்க, சரி. விமர்சனத்தை பற்றி கவலைப்படாது சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா எப்படி இருந்துச்சு சாப்பிட சூப்பராக இருக்கு வாழ்க வளமுடன் மச்சி வாங்க பாருங்க ரெகுலர் போடுறாங்க வாயால் சாப்பிட்றோம்
என்ன பாட்டி தூங்கி எழுந்துட்டியா? தூங்கி எழுந்துட்டியா? நான் தூங்க மாட்டேன். ஏன்? தூங்க மாட்டேன். பாயாசம் வேணுமா? பாயாசம் இல்லைத்தா, தூங்க மாட்டேன் எப்பயுமே. எப்பயுமே தூங்க மாட்டியா? சரியாக தூங்க மாட்டேன். பகலில் நைட்டில் பார்த்தேன்னா எழுந்திரிக்க மாட்டேன். நைட்ல பட்டா ஏந்திரிக்க மாட்டேன். அவ்வளவுதான். எப்பயுமே தூங்க மாட்டேன்ற ஆனா நைட்ல பட்டா ஏந்திரிக்க மாட்டேன். நல்லா இருக்குது. நைட்டு பார்த்தா எழுந்திரிக்க மாட்டேன். அது எப்பயுமே இருப்ப. பகல் உன் பேர் என்ன? என் பேர் சிஞ்சையில். எப்படி கூப்பிடுவாங்க உன்ன? ஓ சிஞ்சையில், என் பேர் சிஞ்சையில். ஏய் ஓ சிஞ்சையில், ஓ சிஞ்சையில். வீட்டுக்கார கூப்பிட்டாரு அப்படியே? எங்கள் வீட்டுக்காரர் அவங்கள ஏன் வைக்கிறாங்க? ஆம்பளை குளிக்க வைக்க மாட்டாங்க. பொம்பளைங்களுக்கு ஆம்பளை. என்ன வேலைக்கு போவ? கொல்லி வேலைக்கெல்லாம் போவியா? கொல்லி வேலைக்கெல்லாம் போவியா? என்ன வேலை செஞ்சியா நீ? தெரியாது. எந்த வேலையும் செஞ்சதில்லை. உட்காந்து உட்காந்து தின்ட்டு இருந்த. எனக்கு தெரியாது. செஞ்சால் செய்வேன், செய்ய மாட்டேன். எனக்கு தெரியாது, நான் போக மாட்டேன். எல்லாரும் கூட மாட்டேன். நீ வருவானான்னு போனா கூட எங்கள் பசங்க ஏன் வர, நீ வருவானா? ஓ ஏன்? நீ வந்து செய்வானா? போ. அவ்வளோ பாசமா இருக்கிறாங்க எங்கள் பசங்க எங்கிறாங்க உங்க பசங்க? ஒரே பையன், ஒரே பையனாங்க. என் தங்கச்சி பையன் ஒருத்தங்க, நான் சின்னவனா. என் பையன் ஒருத்தன். ஒரே பையன் தான் நான் பெற்றேன். வேறு எதுவும் சத்தியமா கடவுள் ஜோதிச்சோம், ஆண்டவன் ஜோதிச்சோம். ஆண்டு மேலே வச்சுட்டு நம்ம தான் நம்ம பண்ணப்போ நம்புறேன். இன்னும் போய் நம்பாம இருப்பனா? அதான் வேறு எதுவும் கிடையாது. இன்னும் போய் நம்பாம இருப்பனா? வேறு எதுவுமே கிடையாது. அதான் வீட்டுக்காருக்கு எத்தனை பசங்க? எங்கள் வீட்டுக்காரர் உனக்கு ஒரு பையன், உங்க வீட்டுக்காருக்கு எத்தனை பசங்க? அவங்களுக்கு அது யாரும் எனக்கு நான் கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டியா? அது யாரும் தெரியல முடிதான், நான் கேட்க மாட்டேன். எதுவும் கேட்க மாட்டேன், பார்க்க மாட்டேன். சரி சரி. யார் தெரியல நான் அதெல்லாம் கேட்டியா? 1000 பேர் இருக்கும். யார் பேர் எப்படி கேட்டால் நம்ம பிள்ளை நல்லது தான், நல்லது. அடுத்தவங்களையும் சொல்லக்கூடாது, அடுத்தவங்கள பேசக்கூடாது. சரி சரி. பார்க்கக்கூடாது. சரி பத்துங்க. சரி போயிட்டு வரோம். பத்துக்கோ. நீ தூங்க மாட்டேன். ராத்திரி கூட படுப்பாங்களோ படுக்க மாட்டாங்களா? தூங்கத்தே கிடையாது. எப்போ உடம்பு நெய்யெல்லாம் பட்டிய வேணா உடம்பு தூங்க பத்துங்க. நான் தான் தூங்குறாரு. சரி நான் போயிட்டு வரேன். பாய். அப்புறமா பார்க்கலாம். போயிடுவேன். நாளைக்கு பார்க்கலாம். இப்போ வரமாட்டேன். இப்போ வரமாட்டேன். வெளியூர் போறேன். ஏரோப்ளானு நின்றுச்சுன்னா இறங்கி தள்ள சொன்னல, அந்த வேலைக்கு போறேன். ஐயோ பசங்க ஜாக்கிரதை. சரி ஜாக்கிரதையா போயிட்டு வரேன்னா பை. ஜாக்கிரதையா சரி நல்லா சரி. இன்னும் வேலை செய்ய எங்கே போகிறேன். வரேன். பை. சரி போயிடும். கருத்தே கருவிந்தனே
Shiva, Arunachal Shiva, Arunachal